Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 5th chapter numerical methods பார்க்க போறோம். அதுல exercise 5.2ல question number 10, 11, 12 பார்க்கலாம். Question number 10. Use Lagrange formula and estimate from the following data the number of workers getting income not exceeding rupees 26 per month. அப்ப இதுதான் x. கொடுத்துருக்கிறதோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இது 10 இது 5 இது 5 ஈக்குவலாக இல்லை. ஸோ கன்ஃபார்ம் லாக்ரேஞ்ச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறோம். நான் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே y3 வரைக்கும் வருது. ஸோ y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3. இப்போ மேலே உள்ள டேர்ம் எப்படி வரணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீன்னு வரணும். இப்போ இங்கே நாட் வந்தால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் மட்டும் போடக்கூடாது, மீதி எல்லாத்தையும் போடணும். அதே அப்படியே கீழே காப்பி பண்ணுறோம், பட் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் நாட் போடணும். மீதி எல்லாமும் அதே மாதிரி தான். இப்போ அந்தந்த இடத்துல நான் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் லைன், இது ஒய் நாட் வந்து 36, எக்ஸுன்ற இடத்துல 26 போடுவேன். இது x1 x2 x3. அதே போல் கீழே எக்ஸ் நாட்டோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வர ஃபைனல் ஆன்சர்ஸ் 36 1. இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு எத்தனை மைனஸ் சைன் 5 மைனஸ் சைன்னா கண்டிப்பாக ஆன்சர் எதில் வரும்? மைனஸில். கால்குலேட்டரில் 36 × 4 × 9 divided by 10 divided by 15 divided by 20 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஓவரால் ஒர்க்கர் 41.016. இங்கே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்றனால டெசிமல் பாயிண்டில் எப்படி வைக்க முடியும்? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 41 ஒர்க்கர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 11. Using interpolation, estimate the business done in 1985. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் 1 இது மட்டும் 2. ஓகேவா? அவசரப்பட்டு பேக்வர்ட் ஃபார்வர்ட் போயிடக்கூடாது. 85 இங்கே பின்னாடி வருது, பேக்வர்ட் ஃபார்முலான்னு எடுத்தோன்னே இப்போ இது ஃபார்வர்ட் பேக்வர்ட்னா அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. இன்டர்வலில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்டர்வல் சேமாக இருந்தால் தான் அது ஃபார்வர்டாக பேக்வர்டான்னு. இன்டர்வல் சேமாக இல்லைன்னா லாக்ரேஞ்ச் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா மோஸ்ட்லி எல்லா சம்முக்குமே y3 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு. அதில் அப்புறமா நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் நம்பர் ஒன்று மாறினாலும் இட் வில் லீட் டு எ ராங் ஆன்சர். இப்போ அதுக்கத்தான் அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ 481.75. அங்கே பிஸ்னஸ் அண்ட் லேக்ஸ்னு கொடுத்துருக்கனால இங்கே நான் யூனிட்டோ லேக்ஸ்னு போடுறேன். கொஸ்டின் நம்பர் 12. யூஸிங் இன்டர்போலேஷன் ஃபைண்ட் த வேல்யூ when x is equal to 15. இதுவும் y3 வரைக்கும் தான் வருது. ஸோ நான் ஃபார்முலா வந்து y3 வரைக்கும் எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு இதை ஒர்க் அவுட் பண்ணால் இந்த நம்பர்ஸ் வரும். ஸோ எத்தனை மைனஸ் சைன் வருது? 4. அப்போ ப்ளஸில் வரும். அப்போ இதோட ஓவரால் ஆன்சர் 53. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 10, 11, 12 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.